இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை பெர்ச்செல்லி நகரத்தினுடைய புனித யூசேபியஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆயர் மறைசாட்சி. அன்புமிக்கவர்களே, இவர் ரோம் நகரத்தினுடைய ஒரு ஆயராக இருந்தார் என்றும் தன்னுடைய எளிமையான வாழ்வினாலும் தாட்சியான நற்பண்புகளாலும் இவர் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு ரோம் நகரத்தில் இருக்கிற மக்களை ஆரிய பதத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மறைவுரையாலும் எழுத்து பணியாலும் பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். வேத கலாபணியினுடைய ஒரு காரணத்தினால் ஆரிய பதத்திற்கு எதிராக இவர் பேசிய ஒரு காரணத்தினாலும் பல முறை நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் மறுபடியும் ரோம் நகரத்திற்கே வந்து ஆரிய பதத்திற்கு எதிராக எழுதியும் மறைவுரையாற்றியும் மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதனுடைய ஒரு காரணமாகவே இவர் மறைசாட்சியாகவும் கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த பெர்ச்செல்லி நகரத்தினுடைய புனித யூசேபியஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்துல உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல கத்தோலிக்க திரு அவை துன்புறும் திரு அவையாகத்தான் இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. உலகமெங்கிலும் கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு பலர் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். வட இந்தியாவில் 2 அருட்சகோதரிகள் 7 எளியவர்களுக்காக நற்பணி செய்த ஒரு காரணத்திற்காகவும், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மனநோயாளிகள் மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகள், தொழுநோயாளர்கள் இவர்களுக்கு பணி செய்த ஒரு காரணத்தினாலும் இன்றைக்கு தேச துரோக வழக்கு என்று ஒன்று அவர்கள் மேல் ஜோடிக்கப்பட்டு அவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் மற்றும் பெண்களை கடத்தினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் விசுவாசத்துல ஒன்றிணைந்து இவர்களுக்காக ஜெபிக்கவும் இவர்களுக்காக குரல் கொடுக்கவும் இறைவன் நமக்கு மன திடத்தை தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவானுடைய அந்த மறை சாட்சியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியோடு தகாத உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தவறான இந்த உறவை கண்டித்த ஒரு காரணத்திற்காக ஏரோதியாளுடைய தூண்டுதலின் பெயரில் அவனுடைய மகளுடைய நடனத்தை பார்த்து வியந்து மதிமயங்கி விருந்தினர்கள் முன்னிலையில் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த பொய்யான வாக்குறுதிக்காக திருமுழுக்கு யோவான் தலையை துண்டித்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசனாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் செய்வது தவறு என்று உண்மைக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அநீதி நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகில்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவானுடைய உண்மைக்கு சான்று பகர்ந்த அந்த நிகழ்வை எல்லாம் நம்ம யோசிக்கிற நேரத்துல இன்றைய ஒரு காலகட்டத்துல நம்மோடு வாழ்ந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார். பொய்யான வழக்குகள் அவர் மீது ஜோடிக்கப்பட்டிருந்தாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவராய் சிறைச்சாலைக்கு சென்று தனக்கான சலுகைகளை எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி வரையில சான்று பகர்ந்து மறைசாட்சியாக மரித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். மருத்துவமனையில தான் அவர் மரித்தார். இருந்தாலும் மறைசாட்சி என்று நான் சொல்லுகிறேன். காரணம், அவருடைய வயதிற்கு ஏற்பட்ட சலுகைகளோ உரிமைகளோ அவருக்கு மறுக்கப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. நம்முடைய தமிழகத்துல, நாம் வாழ்கிற தமிழகத்துல 1 மாதத்திற்கு முன்பாக 2 சமயங்களுக்கு இடையே வெறுப்பையும் 2 சமயங்களுக்கு இடையே மோதலையும் உண்டாக்குகிற வகையில ஒரு சமய தலைவர் பேசினார். ஆனால் அவரை கைது செய்ய சென்ற நேரத்துல, விசாரணைக்கு சென்ற நேரத்துல அவருக்கு 60 வயதிற்கு மேலாகிறது, சீனியர் சிட்டிசன், அதனால அவருக்கு சலுகைகளை தர வேண்டும், ஏன் அவருக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறீர்கள் என்று பல கண்டன குரல்கள் எழுகின்றன. ஆனால் ஸ்டான் சுவாமி அவர்கள் 83 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, அரசுகள் நமக்கு சாதகமாக இருந்தாலும், நாம் வாழ்கிற சமுதாயம் நமக்கு சாதகமாக இருந்தாலும், இறைவனுடைய திருமுன்னிலையில உண்மைக்கு சான்று பகர்கிற அருட்தந்தை ஸ்டான் சுவாமி போல உண்மைக்கு சான்று பகர்கிற மன திடனுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ இறைவன் நம்மை தூண்டுவாராக. 2வது முக்கியமான ஒரு செய்தியாக, இன்றைக்கு ஏரோது உண்மையோடு சமரசம் செய்து கொள்கிறான். அவனுக்கு உண்மை என்னவென்று தெரியும்.
இருந்தாலும் இந்த உலக ஆசை, இந்த உலக இன்பம், பதவி வெறி, உடல் சுகம் இவற்றின் காரணமாக இன்றைக்கு உத்தமரான திருமுழுக்கு யோவானை அவன் கொலை செய்கிற செய்தியை நம்ம வாசிக்கிறோம். நாமும் சில நேரங்களில் இந்த ஏரோதை போல உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு, உலக இன்பங்களோடு சமரசம் செய்து கொண்டு, உலகத்தின் அநீதிகளோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிறோமா என்பதை ஒரு ஆன்ம சோதனையாக ஏற்று உண்மைக்கு சான்று பகர இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மன சான்று வாயிலாக நம்மை வழிநடத்துகிற இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை கண்டிக்க தவறியதில்லை. அதாவது உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையே போர் 2-3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரஷ்ய நாட்டினுடைய அதிபருடைய செயல்பாடுகளுக்கு ஆமாம் சாமி என்று எல்லாத்துக்கும் ஓகே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கீழே திருச்சபையினுடைய தலைவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் சாட மறுக்கவில்லை. அவர் சொன்னார், இந்த புட்டினுக்கு நீங்கள் என்ன பீடச் சிறுவர்களா? அவர் சொல்லுவதற்கெல்லாம் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்களா? அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்களா என்று திருத்தந்தை பிரான்சிஸ் உலகத்தின் மன சான்றாக கேட்ட கேள்விகள் அநீதிக்கு சமரசம் செய்கிற பொழுது இந்த மனசான்றின் குரல் நம்மையும் தட்டி கேட்கும் என்கிற உணர்வை புரிந்து கொண்டவர்களாய் அநீதியோடும் இந்த உலகத்தோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் உண்மைக்கு சான்று பகர இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.